என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவர், உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறவர். வேதம் முழுவதிலும் ஆண்டவர் எப்படி புதிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கிறார் என்றுதான் இந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை செய்ய உண்மை உள்ளவர். உங்கள் விசுவாசத்தை கட்டும்படி, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படியே இந்த டுடேஸ் விக்டரியை ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்நாட்களில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ததை வேதம் பதிவிட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12 அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்ய போகிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நாம் எல்லாரும் வானத்தை ஒவ்வொரு நாளும் பார்ப்பது வழக்கம். வானம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். யாரோ ஒரு ஓவியன் உட்கார்ந்து வர்ணம் தீட்டுவது போல வானத்தில் ஒவ்வொரு நாளும் அழகழகான வர்ணங்களை ஆண்டவர் தீட்டுகிறார். எத்தனை பேர் உங்களில் வானத்தை ரசிப்பீர்களோ எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தவுடன் இந்த வானத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை துதிப்பதும் அதை ரசிப்பதும் எனக்கு மிகவும் பிடிக்கும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நோவா, உன்னை நான் இந்த சந்ததியில் நீதிமானாய் கண்டேன். உனக்கும் எனக்கும் இடையே இருக்கிற இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஒரு புது காரியத்தை நான் செய்ய போகிறேன். வானத்தில் ஒரு வில்லை நான் வைக்கப் போகிறேன். அந்த வில் வானத்தில் தோன்றும் பொழுதெல்லாம் நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நிச்சயமாய் நினைவு கூறுவேன். அந்த வில் வானத்தில் தோன்றும் பொழுதெல்லாம் அந்த வில்லை நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் அன்றைக்கு நோவாவுக்கு செய்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி ஒரு புதிய அடையாளத்தை வானத்திலே வைக்கிறார். அது அன்றைக்கு நோவாவுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நோவாவின் சந்ததியில் வந்த உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்த உடன்படிக்கைக்கு அடையாளம். உங்கள் குடும்பத்தை தேவன் அழிப்பதில்லை. நீங்கள் பயப்படுகிறீர்கள், சில வியாதியை குறித்து பயப்படுகிறீர்கள், விபத்து நடந்துவிடுமோ என்று பயப்படுகிறீர்கள், ஐயோ கொலைக்காரர்கள் என் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை அழித்து விடுவார்களோ என்று பயப்படுகிறீர்கள், எதிரிகள் எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்களோ என்று திகைக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இனி அழிக்க மாட்டேன். அதற்கு அடையாளமாக என் வில்லை வானத்தில் வைக்கிறேன் என்று உங்களுக்கு இன்றைக்கு உறுதி கொடுக்கிறார். மழை நேரத்தில் வானவில்லை பார்த்து ரசிப்பது எல்லாருக்குமே நமக்கு பிடிக்கும், அப்படித்தானே? திடீரென்று வானத்தில் இந்த வில் தோன்றும் பொழுது என் இருதயம் பரவசமாகும். எத்தனையோ தேசங்களுக்கு கடந்து சென்றிருக்கும் பொழுது அந்த தேசத்திலும் அந்த வானவில்லை பார்க்கும் பொழுது நான் பரவசத்தோடு தேவனை ஸ்தோத்திரிப்பேன். ஆண்டவரே, எங்கெல்லாம் இந்த வானவில்லை பார்க்கிறேனோ அங்கெல்லாம் நீர் அந்த வில்லை பார்க்கிறீர், என்னை அழிப்பது இல்லை என்ற உடன்படிக்கையை நீர் நினைவு கூறுகிறீர், நானும் நினைவு கூறுகிறேன் என்று ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்வது வழக்கம். எனக்கு அன்பானவர்களே, வானவில் எதற்கு அடையாளம் தெரியுமா? நான் உன்னை அழிப்பதில்லை என்பதற்கு அடையாளம் தான் வானவில். வாழ்க்கை உடைந்துவிடும் என்று பயப்படுகிறீர்களா? வாழ்க்கை சின்னா பின்னமாகிவிடும் என்று கலங்குகிறீர்களா? விவாகரத்தினால் நாங்கள் பிரிக்கப்பட்டு போய்விடுவோமோ, அல்லது இந்த பொல்லாத மனிதர்களால் என் குடும்பம் சின்னா பின்னமாகிவிடுமோ என்று கலங்குகிறீர்களா? நான் அழிப்பது இல்லை என்பதற்கு அடையாளம்தான் வானவில். நீங்களும் அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த அடையாளத்தை விசுவாசியுங்கள். என் குடும்பம் அழிவதில்லை, என் தொழில் அழிவதில்லை, என் வேலை அழிவதில்லை, என் எதிர்காலம் அழிவதில்லை, என் ஊழியம் அழிந்து போவதில்லை என்று தேவனை விசுவாசியுங்கள். உடன்படிக்கையின் தேவன் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இனி ஒரு முறை நீங்கள் வானவில்லை பார்க்கும் பொழுது உடனே கர்த்தரை மனதார ஸ்தோத்திரியுங்கள். என்னோடு நீர் செய்த உடன்படிக்கைக்கு இது அடையாளம், இது ஒரு புது அடையாளம் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் அழிந்து போவதில்லை, நீங்கள் அழிக்கப்படுவதில்லை, நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், உங்கள் சந்ததி வாழ்ந்திருக்கும். கர்த்தருடைய வருகை மட்டும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, உன்னதமான ஆண்டவரே, உங்கள் வில்லை வானத்திலே வைத்து உடன்படிக்கை செய்து அழிப்பது இல்லை என்று சொன்னீங்கப்பா. அந்த வில்லை அந்நாட்களில் மனிதர்கள் நோக்கி பார்க்கும் பொழுது பரவசப்பட்டிருப்பார்களே. இன்றைக்கும் மனிதர்கள் பரவசப்படுகிறார்களே, ஆனால் அதன் அர்த்தத்தை உணராது பரவசப்படுகிறார்கள். நாங்களோ அதன் பொருளை அறிந்திருக்கிறோம். நீர் எங்களை அழிப்பது இல்லை, நீர் எங்களை சின்ன பின்னமாக்குவதில்லை, நீர் எங்களை நிக்கிரகமாக்குவது இல்லை. ஆண்டவரே, எங்களை காக்கிற தேவன், எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீர். என்னோடு கூட இன்றைக்கு ஜெபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களோடு நீர் உடன்படிக்கை செய்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. அழிப்பு
அழிப்பது இல்லை என்று சொன்னீர். உங்கள் பிள்ளைங்க இனிமேல் வியாதியினால் அழிக்கப்படுவதில்லை, கேன்சரினால் அழிக்கப்படுவது இல்லை, எதிரிகளால் அழிக்கப்படுவது இல்லை, அவர்கள் வேலை அழிந்து போவது இல்லை, நம்பிக்கையை இழப்பது இல்லை. ஆண்டவரே, புதிய காரியத்தை செய்கிற தேவன், இந்த புதிய காரியத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, அன்றைக்கு நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்து வானத்தில் ஒரு புதிய வில்லை வைத்தவர் இன்றைக்கு வரைக்கும் மழை வரும் பொழுதெல்லாம் அந்த வில்லை வானத்தில் வர பண்ணுகிறார். நீங்கள் இனிமேல் அந்த வானவில்லை நோக்கி பார்க்கும் பொழுது, என் தேவன் என்னை நினைத்திருக்கிறார், என்னை அழிப்பது இல்லை என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். இன்னும் புதிய காரியங்களை உங்களுக்காக நிச்சயமாய் செய்வார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.